இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் ஆஃப்டர் லாங் கேப்பில் வீடியோஸ் போட்டு கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னு சொன்னால் இருக்கவே மாட்டிக்கிறேன். ரொம்பலாம் யோசிக்காது. நான் என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன தான் வீடியோஸ் போடுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயாக. இப்போலாம் நம்ம கொஞ்சம் ஷாப்ஸ் கொடுத்துட்ருக்கோமா, ஸோ சேம் ஃப்ளேவர்ஸ் பெருசாக வெரைட்டிஸ் போட முடியல, போட்டதே போடணும் அப்படிங்கிறப்போ சரி ஏன் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படின்னு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தான். அச்சோ, அப்பாலஜிஸ் பண்ணுறதுல இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன். மக்களே என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஈரோட்டில் ஜெயில் டீம்னு ஒரு கெஃபே இருக்குது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பல காலத்துக்கு முன்னாடி சாப்பிட போனது. கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஜாலியாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே சிக்கனோட ஃப்ரைஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. அந்த பொட்டேட்டோட டேஸ்ட் உண்மையாலே லாஸ்ட் பைட் வரைக்கும் அதோட கிறிஸ்பினஸ் அப்படி இருந்தது. லிட்டரலி அங்கே சாப்பிட்டா அப்புறம் எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேறு எங்கேயும் சாப்பிடக்கூட தோண மாட்டேங்குது. குவான்டிட்டிஸும் நல்லா நிறையாவே இருந்தது. அகைன் ஒரு சின்ன அப்பாலஜியை சொல்லிக்கிறேன். அநியாயத்துக்கு 1 மாதத்துக்கு மேலே நான் கேப் விட்டுட்டேன். இனி இந்த மாதிரி கேப் விட மாட்டேன்னு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். உங்கள் வீட்டு பிள்ளையான மன்னிச்சிருங்க. பாய்.